வணக்கம். சான்றலின் அவர்கள் எழுதிய மன்னன் மகள், அத்தியாயம் 52. ஓவது என் உயிர். இரவின் 3வது ஜாமத்தின் ஆரம்பத்திலே பிறை சந்திரனும் மறைந்து விட்டதால் ஏற்பட்ட பயங்கர இருளிலே அந்த தீப்பந்தம் மட்டும் ஏதோ மந்திரத்தால் உந்தப்பட்ட பெரிய கொள்ளி வாய்ப்பை போல மெல்ல மெல்ல ஊர்ந்து காற்றின் முகப்பை நோக்கி வந்து கொண்டிருந்தது. அந்த பந்தத்துக்கு பயந்து தானோ அல்லது சற்று முன்பாக கரிகாலன் தன் வீரர்களுக்கு இட்ட ஆணையை கேட்டு அஞ்சியோ தெரியாது. இரவில் சப்திக்கும் ஆந்தைகளும் மரப்பள்ளிகளும் கூட தங்கள் குரல்களை காட்டாமல் ஒதுங்கி கிடந்ததால் எங்கும் கிளியை தரக்கூடிய பேரமைதி நிலவி கிடந்தது. அந்த அமைதியை கிழித்து கொண்டு மெல்ல மெல்ல கிளம்பிய காலடி சப்தத்தை காட்டை அணைத்து ஓடிய இந்திராவதி பிரவாகத்தின் சலசலப்பு சத்தம் அழுத்தியுடனே காட்டுக்கு சற்று தொலைவில் இருந்தே படைகளுக்கு மரங்களுக்கிடையே பூர்ண அமைதி நிறைந்திருந்ததாக தோன்றியது. ஆகவே காவலுக்காக இரவில் நடமாடிய போர் வீரர்கள் கூட அந்த பிராந்தியத்தில் தலை காட்டாமல் எட்டவே போய் கொண்டிருந்தார்கள். ஆராய்ச்சி திறனை அளவற்ற பெற்றிருந்த கரிகாலன் இந்த நிலையை எல்லாம் தூக்கி பார்த்து ஒரு முடிவுக்கு ஏற்கனவே வந்திருந்ததால் மற்ற வீரர்களின் தலையீடு இருக்கும் என்ற பயம் சிறிதும் இல்லாமலே தன் திட்டத்தை வகுத்திருந்தான். உணவுப் பொருள்களை காட்டின் முகப்பில் பார்த்த வினாடியிலே கோட்டையில் உள்ள படைகளுக்கு அவ்வப்பொழுது தானியம் அனுப்பப்படுகிறது என்பதையும் அது காரணமாக முற்றுகையை பற்றி கோட்டையில் உள்ளவர்கள் அலட்சியமாக இருக்கிறார்கள் என்பதையும் தீர்மானித்து கொண்ட கரிகாலன் சோழர்களுடைய பெரும் படைகளுக்கிடையே உணவுப் பொருள்களை எடுத்து செல்பவன் சாமானிய மனிதனாக இருக்க மாட்டான் என்பதையும் நிச்சயம் செய்து கொண்டான். கோட்டையின் அமைப்பையும் காட்டின் ஏற்படத்தையும் கண்டதும் அதன் மூலமாக உணவுப் பொருள்களை கொண்டு வருவதே எத்தனை சுலபம், முற்றுகையிட்டுள்ள படைகளின் கண்களில் மண்ணை தூவுவது எத்தனை எளிது என்பதையும் கண்டு கொண்டான் கரிகாலன். காட்டை அடுத்து ஓடும் இந்திராவதியின் பிரவாக சத்தம் காட்டில் ஏற்படும் மனிதர்களின் நடமாட சத்தத்தையும் அடக்கிவிடும் என்பதையும், பந்தங்கள் ஏதாவது அங்கு உலாவினாலும் எட்ட இருக்கும் படைகளுக்கு ஏதோ காவல் வீரர்களின் நடமாட்டம் அங்கு ஏற்பட்டிருப்பதாக புலப்படுமே ஒழிய வேறு எங்கும் சந்தேகம் ஏற்பட காரணமில்லை என்பதையும் கரிகாலன் நன்றாக புரிந்து கொண்டான். படைகளின் இந்த ஆச்சரியத்துக்கு இடையே புகக்கூடிய எதிரி பெரும் சாமர்த்தியம் உள்ளவனாகத்தான் இருக்க முடியும் என்பதையும் பௌத்த மடாலய சீடன் திட்டமாக தெரிந்து கொண்டிருந்ததால் அத்தகைய பேர்வழியை ரகசியமாக வளைத்து மர்மத்தை அறிவதால் பெரும் பலனுண்டு என்ற முடிவுக்கு வந்து ஆரியன் ராஜராஜனுக்கோ இதர படை தலைவர்களுக்கோ தெரியாமலேயே காரியத்தை முடிக்க முனைந்தான். அவன் வீரர்களுக்கு இட்ட உத்தரவு திட்டமாயிருந்தது. நடுவே தெரியும் ஒற்றையடி பாதைக்கு பக்கத்தில் உள்ள மரங்களின் கிளைகளில் மரத்தோடு மரமாக ஒட்டி படுத்திருங்கள். நான் குரல் கொடுத்தால் வருகிறவர்கள் யாராயிருந்தாலும் அவர்களை நோக்கி வேல்களை ஏறிய ஆயத்தமாக இருங்கள் என்று உத்தரவிட்ட கரிகாலன் அவர்கள் பதுங்கிய பின்பு தானும் ஒரு மரத்தடிக்கு பின்பாக மறைந்து நின்று கொண்டான். காட்டின் முகப்பை நோக்கி ஊர்ந்து வந்த பந்தத்தை அந்த நிலையிலிருந்து அவன் நன்றாக கவனிக்க முடிந்தது. மிகுந்த எச்சரிக்கையுடன் மெல்ல மெல்ல வந்து கொண்டிருந்தவர்களின் காலடி சத்தத்திலிருந்து அவர்கள் மொத்தம் 4-5 பேருக்கு மேல் இருக்க முடியாது என்ற முடிவுக்கு வந்தான். கரிகாலன் அப்படி 4-5 பேரே வருவதானால் அவர்கள் முன்னால் வந்து நிலைமையை ஆராய்பவர்களாக தான் இருக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு பின்னால் உணவுப் பொருள்களை சுமந்து வருபவர்கள் வேறு இருக்க வேண்டும் என்றும் கரிகாலன் தீர்மானித்தான். வருவது வேவு படையாயிருந்தால் அதை சிறிது சத்தம் செய்யாவிட்டாலும் பின்னால் இருப்பவர்கள் எச்சரிக்கை அடைந்து ஓடிவிடுவார்கள் என்பதை உணர்ந்த கரிகாலன் அத்தகைய நிலைமைக்கு இடம் கொடுக்காமல் இருக்க தனது வில்லில் நம்பை பொருத்தி நானே நன்றாக இழுத்து பிடித்து கொண்டான். பந்தம் மெல்ல மெல்ல நகர்ந்து கரிகாலன் மறைந்திருந்த மரத்தடிக்கருகில் வந்ததும் சற்று நின்றது. பந்தத்தை ஏந்தி வந்தவன் முகத்தை நன்றாக மூடி முக்காடிட்டிருந்ததால் பந்தத்தின் பிரகாசத்திலும் அவன் முகத்தை பார்க்க கரிகாலனுக்கு வாய்ப்பில்லாமல் போனாலும் அவன் நின்ற தோரணையும் தலையை ஒரு முறை ஆட்டி எதிரே இருந்த கோட்டையை நோக்கிய மாதிரியும் அவனை எங்கோ பார்த்திருக்கும் உணர்ச்சியை ஊட்டின. இருந்தாலும் அதை பற்றி அதிகமாக அக்கறை செலுத்தாத கரிகாலன் வந்திருந்தவனின் நடவடிக்கையை மட்டும் மிக உன்னிப்பாக கவனித்து கொண்டு தன் மறைவிடத்திலேயே நின்றான்.
பந்தத்தை ஏந்தி வந்தவனும் சிறிது நேரம் கோட்டையையும் தூரத்தே இருந்த சோழர்கள் படையையும் ஒரு வினாடி நோக்கிவிட்டு பின்னால் இருந்தவர்களுக்கு அபாயமில்லை, வரலாம் என்பதற்கு அறிகுறியாக கையால் செய்கை செய்ய சற்றே தூரத்தை காட்டுக்குள் நின்றிருந்த மற்ற நால்வரும் அவன் இருந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். பொதிகளை இக்கரைக்கு கொண்டு வரலாமா என்று கேட்டான் ஒருவன். சற்று பொறு, அதே வரும் காவல் வீரர்கள் இந்த பகுதியை கடந்து செல்லட்டும் என்றான் பந்தத்தை கொண்டு வந்தவன். ஏன், அந்த காவற்படை போனால் இன்னொன்று வராதா என்று வினவினான் மூன்றாம் அவன். முட்டாள், அதோ பார், சோழர் பெரும்படையை அதை சுற்றி காவல் புரிவது அவ்வளவு எளிதா? அந்த 4 வீரர்கள் அதில் கால் பாகத்தை சுற்றுவதற்கு குறைந்தபட்சம் கால் ஜாமமாவது ஆகும். இன்னொரு காவல் கோஷ்டி இப்பொழுது வராது. சோழர் படை காவல் முறைகளை நான் நன்றாக அறிவேன், கலங்காதே என்றான் பந்தத்தை பிடித்திருந்தவன். அவன் மெல்லத்தான் பேசினான், ஆனால் குரல் மிக பரிச்சயமாயிருந்தது கரிகாலனுக்கு. பந்தத்தை ஏந்தி வந்தவன் குறிப்பிட்ட 4 காவல் வீரர்களும் தாண்டும் வரையில்தான் கரிகாலனும் பொறுத்திருந்தான். அந்த வீரர்கள் தூரத்தில் இருந்த மூளையை திரும்பியதும் காட்டுக்குள் திரும்ப முற்பட்டு பந்தமேந்தி திடீரென்று அசைவற்று நின்று எதையோ உற்று கேட்டான். பிறகு இங்கோ யாரோ அசைந்தார்கள், யாரது என்று கிளியுடன் கேள்வியும் கேட்டான். அந்த கேள்வியை தொடர்ந்து மெல்ல ஒரு நகைப்பொலியும் கேட்கவே பந்தத்தை பிடித்திருந்தவனின் பயம் பன்மடங்கு அதிகமாக பெருகி, யாரது, யார் சிரிப்பது என்று சற்றே நடுக்கம் கொடுத்து குரலில் விசாரித்தான். நான் தான். இருளை கிழித்து கொண்டு நிதானமாக ஆனால் மிக திட்டமாக எழுந்தது கரிகாலன் குரல். மரத்தடியில் யாரோ ஒளிந்திருப்பார்கள் என்பது திட்டமாக தெரிந்ததும் அந்த 5 கூட்டம் சிதறி ஓட பார்த்தது. ஆனால் கரிகாலனின் அடுத்த சொற்கள் அவர்களை ஸ்தம்பிக்க செய்தன. பந்தம் ஏந்தியவனை ஒரு அடி நகர்ந்தாலும் பிணமாகி விடுவாய். என் கையில் இருக்கும் வாளி உன் இதயத்துக்காக குறிவைக்கப்பட்டிருக்கின்றது. சுற்றிலும் மரங்களில் என் வீரர்கள் இருக்கிறார்கள். உன் சகாக்கள் மீது அவர்கள் வேல்கள் குறிப்பார்த்து நிற்கின்றன. உயிரின் மீது ஆசை இருந்தால் யாரும் நகர வேண்டாம். பந்தத்தை கீழே எறிந்து இருளில் ஓடிவிடலாம் என்றும் மனப்பால் குடிக்காதே. பந்தம் அசையும் முன்பே என் வாளியும் என் வீரர்களின் வேல்களும் உங்கள் இதயங்களில் பாய்ந்துவிடும் என்று சொல்லிக்கொண்டே மரவிடத்திலிருந்து நானில் பூட்டிய வாளியுடன் வெளியே வந்தான் கரிகாலன். அடுத்த வினாடி மரத்திலிருந்து 20 வீரர்களும் அச்சிறு கூட்டத்தை வேல்களுடன் சூழ்ந்து கொண்டார்கள். கரிகாலன் உத்தரவுப்படி அடுத்த வினாடியில் பந்தமேந்தியின் கரத்தில் இருந்த பந்தம் அகற்றப்பட்டது. தன் வீரன் ஒருவன் பந்தத்தை உயர்த்தி பிடிக்க பந்தமேந்தியின் முகத்திரியை விளக்கிய கரிகாலன் ஒரு கணம் அப்படியே ஸ்தம்பித்து போனான். யார், நீயா என்ற ஆச்சரியத்தில் 2 சொற்களையும் உதிர்த்தான். அவன் எதிரே சைவ துறவியார் நின்று கொண்டிருந்தார். சேர நாட்டு ஒற்றனான ஜெயவர்மன் மீண்டும் பழைய வேடத்தையே புனைந்திருந்தான். முதலில் கும்பகோணம் காவிரி கரை அருகிலே கண்ட அதே கோலம், முகத்தை அலங்கரித்த பொய்த்தாடி, மீசை, நெற்றியிலே பெருமளவு திருநீரு, கையிலே அதே காவி பை, உடலிலே காவி உடை. துறவியாரின் அந்த கோலம் ஒரு வினாடி பழைய நினைவுகளை, முக்கியமாக குடமூர்க்கின் கன்னி காவிரியாலின் கரையோர காட்சிகளை கரிகாலன் கருத்திலே கிளப்பிவிட்டன. படித்துறைகளில் குளித்து கொண்டிருந்த பெண்களின் இன்ப காட்சி, காவேரி பிரவாகத்திலே மிதந்து வந்த மலர்களின் சுந்தர தோற்றம் எல்லாம் அவன் கண் முன்பே எழுந்தன. அந்த கனவில் ஒரு வினாடி திளைத்த கரிகாலன் சரையில் என்று அந்த உணர்ச்சிகளை உதறிவிட்டு சைவ துறவியாரை நோக்கி, சுவாமி, மீண்டும் பழைய ஆசிரமத்திற்கு போய்விட்டீர்கள் போலிருக்கிறது. சரி, அடியேன் பாசுரைக்கு விஜயம் செய்யுங்கள் என்று கூறிவிட்டு, முத்து, இவர்களை என் பாசுரைக்கு கொண்டு வா என்றவன் ஏதோ யோசித்துவிட்டு, வேண்டாம், உன் இருப்பிடம் அருகில் தானே இருக்கிறது, அங்கேயே செல்வோம் என்று உத்தரவிட்டு முன்னால் நடந்தான். காற்றுக்கு சற்று தூரத்தில் இருந்த முத்துதேவன் கூடாரத்தில் சைவ துறவியாரும் கரிகாலனும் நீண்ட நாள்களுக்கு பிறகு ஒருவரையொருவர் பார்த்து கொண்டு நின்றார்கள். துறவியார் ஏதோ பேச வாயெடுத்து, அன்று வேங்கியில் உன் இஷ்டப்படியே நடந்தேன் என்று இழுத்தார். என் இஷ்டப்படி நடக்க வேண்டிய அவசியம் தங்களுக்கு அடிக்கடி ஏற்படுகிறது. அதற்கு நான் என்ன செய்யட்டும் சுவாமி என்று சொல்லி சிரித்த கரிகாலன், துறவியாரே, இரவு ஏறி கொண்டிருக்கிறது, பேச நேரம் அதிகமில்லை. உணவுப் பொருளோ
கோட்டைக்குள் போய் சேர வேண்டும் என்ற பேச்சை சற்று நிறுத்தினான். உணவுப் பொருளா? என்ன உணவுப் பொருள் என்று துறவியார் ஏதும் அறியாதவர் போல். சுவாமி, தாங்கள் காட்டுக்குள் சீடர்களுடன் வந்தது தவம் செய்வதற்காக அல்லவென்பதை நான் அறிவேன். ஆகவே தாமதம் செய்யாமல் சொல்லுங்கள். ஆற்றங்கரைக்கு அக்கறையில் இருக்கும் உணவுப் பொருள்களை கோட்டைக்குள் எப்படி சேர்ப்பது? எனக்கு எப்படி தெரியும்? தெரியாமலே உணவுப் பொதிகளை கொண்டு வந்தேன். உணவுப் பொதிகளா? எங்கிருந்து? ஒற்ற நாட்டிலிருந்து. இந்திரதத்தன் உதவியால். விவரிக்க இயலாத ஆச்சரிய ரேகை துறவியாரின் முகத்தில் படர்ந்தது. அதுவும் தெரியுமா உனக்கு என்று வினவினார். இதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது? மாசுரி தேசத்தை அடுத்து இருப்பது ஒற்ற நாடு. அதன் மன்னன் இந்திரதத்தன் சோழர் படைகளின் தாக்குதலில் இருந்து தப்ப எதையும் செய்வான். சக்கரக்கோட்டம் எத்தனை நாள் சோழர் படைகளை இந்திராவதி நதி தீரத்தில் தடுத்து நிறுத்துமோ அத்தனையும் அவனுக்கு லாபம் தானே. அதெல்லாம் புரிகிறது துறவியாரே. ஆனால் நீர் எதற்காக இந்த ஆபத்தான வேலையில் புகுந்தீர் என்பதுதான் புரியவில்லை என்றான் கரிகாலன். என் கடமையை முன்னிட்டு என்றார் துறவியார். என்ன கடமை? உன்னை எப்படியாவது முறியடிக்கும் கடமை. என் மீது உமக்கேன் அத்தனை துவேஷம்? செங்கதிர் மாலையை நீ என்னிடமிருந்து பறித்தது தான் காரணம் கரிகாலா. அதை எப்படியாவது கொண்டு வருவதாக சேரமானிடம் சாவதம் செய்திருக்கிறேன். அதை நீ என்னிடம் ஒப்படைக்கும் வரை நீ எங்கு சென்றாலும் உன்னை தொடர்வேன். உன் படைகளை முறியடித்து நீ நாகர்கள் கையில் சிக்கும் பட்சத்தில் உன்னை சித்திரவதை செய்து மாலையை மீட்க திட்டமிட்டேன் என்றார் துறவியார். கரிகாலன் துறவியாரை சிறிது நேரம் உற்று நோக்கினான். பிறகு கேட்டான், ஜெயவர்மா, எப்படியும் அந்த மாலையை உன்னிடம் திருப்பி தருவதாக சொன்னேனே, என்னிடம் நம்பிக்கை இல்லையா உனக்கு? உன்னை எப்படி நம்புவது? உன்னை நம்பிய வேங்கி நாட்டு மன்னன் மகளையே ஏமாற்றி அவள் தம்பியின் நாட்டை வாங்கி எதிரியிடம் அழித்து விட்டாயே. கரிகாலன் சற்று நேரம் ஏதோ சிந்தித்துவிட்டு, சரி ஜெயவர்மா, அந்த பழங்கதை எதற்கு? இந்த உணவுப் பொருள்களை எப்படி கோட்டைக்குள் கொண்டு போகிறாய்? அதை சொல் என்றான். சொல்லாவிட்டால் என்று ஜெயவர்மன் வினவினான். காட்டில் மரங்கள் நிரம்ப இருக்கின்றன. அவற்றுக்கு பலமான கிளைகளும் உண்டு. இருந்தால் என்ன, நீங்கள் ஐவரும் அதில் தொங்கல் ஆடுவீர்கள். ஊழையை தானே கொண்டு போவாய். கொண்டு போ. முற்றுகையை எப்படி உடைப்பாய்? உங்கள் 5 பேர் சவங்களை கோட்டை மதில்களுக்கு அரிய ஏற்பாடுகள் செய்வேன். கோட்டை பொந்துகளிலிருந்து கீழே பார்க்கும் வீரர்கள் உங்கள் சவங்களை அடையாளம் கண்டு கொள்வார்கள். இனி உணவுப் பொருள்கள் வராது என்பதை கோட்டை தளபதி உணர்வான். அது அவன் உரத்தை உடைக்கும். சில நாள்களில் கோட்டையில் உள்ள மக்களின் உறுதியும் குலையும். அந்த நேரத்தில் சோழர்கள் படை கோட்டையை தாக்கும் என்று தன் திட்டத்தை விவரித்தான் கரிகாலன். உணவுப் பொருள்கள் உள்ளே செல்லும் முறையை நான் சொல்லிவிட்டால் என்று மீண்டும் வினவினான் ஜெயவர்மன். முதலில் உங்கள் 5 உயிரும் தப்பும், கோட்டையில் உள்ள மக்களும் தப்புவார்கள் என்று கூறினான் கரிகாலன். எப்படி? கரிகாலன் தன் மாற்று திட்டத்தை விளக்கினான். அதை கேட்ட ஜெயவர்மன் சொல்லவனாத ஆச்சரியத்தில் மூழ்கி, கரிகாலா, புத்தியற்றவனே, இது நடக்கக்கூடிய காரியமா? உனக்கு வாழ்க்கை அதற்குள்ளாக கசந்து விட்டதா என்று கூறினான். உயிர் நிலையற்றது ஜெயவர்மா, ஆனால் புகழ் சாஸ்வதமானது. ஒன்றை விரும்புபவன் இன்னொன்றின் மீது அதிகம் பற்றுதல் வைக்கக்கூடாது என்றான் கரிகாலன். அவன் துணிவை கண்டு வியந்த ஜெயவர்மன் மெல்ல மெல்ல உணவுப் பொருள்கள் கோட்டைக்குள் செல்லும் முறையை விளக்கினான். அடுத்த கால் ஜாமத்திற்குள் கரிகாலன் ஏற்பாடுகளை மிக துரிதமாக செய்தான். ஜெயவர்மனையும் அவன் சகாக்களையும் காவலில் வைத்தான். செங்கமல செல்விக்கு சொல்லி அனுப்பி அவளை வரவழைத்து ரகசியமாக செய்தியை அவளுக்கு சொன்னான். அவன் சொன்ன செய்தியை சிங்கத்தின் வாய்க்குள் தானாக தலையிட தீர்மானித்த அவன் உறுதியை கண்ட செல்வி நடுங்கினாள். தன் அழகிய கரங்களை அவன் தோள் மீது வைத்து, இது ரொம்ப அபாயமாயிற்றே என்று துக்கத்தால் தழுதழுத்த குரலில் கூறினாள். செல்வி, அபாயம் எங்கில்லை. மனிதனை குவளையத்தில் சூழ்ந்திருப்பது கூடாவும் அபாயம் தானே. பயப்படாதே. நாளைக்கு மறுநாள் இரவு இதே நேரத்தில் சக்கரக்கோட்டத்தின் கதவுகள் திறக்கும். என்னை நம்பு என்று கூறிவிட்டு அவள் அழகிய கன்னத்தையும் ஆதரவாக வருடி கொடுத்தான். அந்த ஸ்பர்சத்தினால் ஏற்பட்ட உணர்ச்சியால் அவள் சற்றே அசைவற்று நின்றாள். சிலையென அவள் நின்ற தன்மையையோ உணர்ச்சியால் அவள் உள்ளத்தை ஏற்பட்ட கொந்தளிப்பையோ கவனிக்காமலே அவன் வெளியே சென்றான். செல்வியும் அந்த கூடாரத்தின் வாயிலிலே வந்து நின்றாள். சிறிது நேரத்திற்கெல்லாம் காற்றின் முகப்பிலிருந்து ஒரு பந்தம் இருமுறை ஆடியது.
கோட்டையின் மேற்கு வாசலிலிருந்து மற்றொரு பந்தம் பதிலுக்கு இருமுறை ஆடியது. சில வினாடிகளில் காட்டு முகப்பிலிருந்து பந்தம் அணைந்தது. பிசாசுகள் போல் 20-30 பேர் கோட்டையை நோக்கி மெல்ல மெல்ல சென்று கொண்டிருந்தனர். கரிகாலன் தன் மரணத்தையே நாடி செல்கிறான் என்று நன்றாக புரிந்துவிட்டதால் ஏக்கம் கலந்த பெருமூச்சென்று செண்பகம் பழிக்கும் செங்கமல செல்வியின் நாசியிலிருந்து வெளிவந்தது. அவள் கமல கண்களில் நீர் துளிகள் திரண்டெழுந்து அவள் கன்னங்களில் உருண்டோடின. போவது அவரல்ல, என் உயிரே போகின்றது அங்கே என்று அவள் தேம்பி தேம்பி அழுது கொண்டே வார்த்தைகளை உதிர்த்தாள். அவள் இதயம் சுக்கு நூறாக வெடித்து கொண்டிருந்தது.